ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் காலை டிஃபனுக்காக கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். நான் ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சுன்னு இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு கஷ்டமே கிடையாது. தெரியாதவங்க கூட சீக்கிரம் கற்றுக்கலாம் அந்த சமையலை. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சோன்னே கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலையும் பொரியுது. அதுக்கப்புறம் பூண்டு தட்டி நான் வச்சுருக்கேன். பூண்டு தட்டியும் போடலாம், இஞ்சி பூண்டும் போடலாம். பூண்டு தட்டி போட்டோன்னா நல்லாயிருக்கும், இஞ்சி பூண்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இன்றைக்கி. அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கின்னு இருக்குது. இப்போது வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கின்னு இருக்குது. வதங்கின பிறகு கத்திரிக்காய் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணால் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதங்கின்னு வருது. நல்லா எண்ணெயில் வதங்குறோம். ரெண்டே பொருள் தான், கத்திரிக்காய், தக்காளி. வெங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு தக்காளி போடுறோம். தக்காளி கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஹை ஸ்பீடில் வச்சு செஞ்சோன்னா சீக்கிரம் கறிக்கிடும், டேஸ்ட் இருக்காது. நல்லா தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி கலரை நல்லா வதக்கி எடுக்கணும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது. நல்லா அடி பிடிக்காமல் கலரி விடணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு வந்துனே இருக்கணும். கரண்டியில் அந்த மாதிரி அந்த கத்திரிக்காய் நல்லா நசுக்கி விடணும். நசுக்கி வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். நம்மளுக்கு சீக்கிரம் வேலை மிச்சமாயிடும். இந்த மாதிரி தக்காளி, கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கரண்டியில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட சேர்ந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடணும். நம்ம கத்திரிக்காய், தக்காளி எந்த அளவு கட் பண்ணுறோமோ அந்தளவு காரம் சேர்த்துக்கணும். காரம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, நல்லா இருக்காது. சட்னி பக்குவத்துக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி கிளறணும். நல்லா நல்லா கிளறினே இருக்கணும். தண்ணி அளந்து பார்த்து ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி நல்லா சட்னி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். ரெண்டே பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நம்ம வெங்காயம் இல்லைன்னா கூட டக்குன்னு இந்த சட்னியை செஞ்சிடலாம். கத்திரிக்காய், தக்காளி போட்டு செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் இட்லிக்கு கத்திரிக்காய் சட்னி செஞ்சுருக்கேன். பார்த்து கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சிம்பிளாக என்ன செய்யணுமோ பார்த்து நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.